ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சியோட சிலபஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் சேலஞ்சிங் சப்ஜெக்டாக இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸோட சிலபஸை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவிலே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க, சரியா? ஸோ ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சியோட ஜிஎஸ் சிலபஸை பற்றி பேசிக்காக பேசியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் 7 சப்ஜெக்டும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் கொஸ்டினோட ஸ்பிளிட்டப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்ஸில் அதிகமான கேள்விகள் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மாதிரியான கேள்விகளில் கம்பேரிட்டிவ்லி கம்மியான கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, சரிங்களா? இது இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே உங்களுக்கு கேள்விகள் அதிகம் தான். மறுபடியும் ஒரு தடவை 25 கொஸ்டினோட ஸ்பிளிட்டப் நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 12 கேள்விகள் கிட்ட வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து உங்களுக்கு ஒரு 3 கேள்வி, சரியா? ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து ஒரு 5 கேள்வி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 5 கேள்வி, மொத்தம் 25 கேள்விகள் அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின் ஸ்பிளிட்டப். இந்த 25 கேள்விகள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியானா இந்த சப்ஜெக்ட் ஏரியா தான். ஏன்னா நிறைய குறிப்பிட்ட டாபிக்ஸ் படிச்சாலே உங்களால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம்ல அப்ரோச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ முதல் டாபிக்ல இருந்தே போயிடுவோம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஹிஸ்டரியா பிரிப்போம். இதுல இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்றப்ப இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி படிக்கிறது, மௌரியர்களை பத்தி படிக்கிறது, குப்தர்களை பத்தி படிக்கிறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்டரியில வரும். ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம பேசிக்கான விஷயங்களை எப்பயுமே கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னாலே ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய கேள்விகள், ஈஸியா கேட்கக்கூடிய கேள்விகளை நம்மளால எக்ஸாம்ல ஈஸியா ஆன்சரும் பண்ண முடியும். அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி ரொம்பவே ஈஸியான ஒரு பார்ட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன ஒரு ஏரியாவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இது இல்லாம முகல்ஸ் அப்படின்னு இன்னொரு டாபிக் இருக்கும். இந்த டெல்லி சுல்தான், முகல்ஸ் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இந்த டெல்லி சுல்தான் அண்ட் முகல்ஸை வச்சு கேள்விகள் கேட்டே இருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 1857 இருந்து 1947 வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸை இயர் பை இயர் ரொம்ப இம்பார்ட்டண்டா நடக்கக்கூடிய இயர் பை இயர் ஈவெண்ட்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹிஸ்டரி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளை ஈஸியா அப்ரோச் பண்ணிட முடியும். இது ஹிஸ்டரிக்கான ஒரு பாயிண்ட். அடுத்து பாலிட்டி அப்படின்றப்ப ஹிஸ்டரியோட ஒரு கனெக்டிங் சப்ஜெக்ட் மாதிரி தான். பாலிட்டின்றது நம்மளோட இந்திய அரசியலமைப்பை பத்தி படிக்கிறது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கிறது, கரெக்டா? நம்மளோட இந்தியன் அரசியலமைப்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளையுமே படிக்கணுமானா அப்படிலாம் அவசியம் கிடையாது. பாலிட்டியில ஆர்டிகல் 1ல இருந்து 51A வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா அடிக்கடி கேட்கக்கூடிய ஆர்டிகல்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் அதாவது இதோட ஃப்ரண்ட் எண்டையும் நம்ம லைட்டா படிச்சுக்கணும். அதாவது எத்தனை பார்ட் இருக்கு, எத்தனை ஷெட்யூல் இருக்கு, இதெல்லாம் படிச்சுக்கிட்டு பிரியாம்பிள் பத்தி படிச்சுட்டு சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பத்தி படிச்சுட்டு ஆர்டிகல் 1ல இருந்து 51A வரைக்கும் நம்ம இந்த இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரசிடென்ட் பத்தின ஆர்டிகல்ஸ் என்னென்ன, சுப்ரீம் கோர்ட் பத்தின ஆர்டிகல்ஸ் என்னென்ன, பஞ்சாயத்து ராஜ் பத்தின ஆர்டிகல்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் பாலிட்டியில மெயினா நீங்க கவர் பண்ண வேண்டிய ஏரியாவா இருக்கும். அடுத்து ஜாகிரபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாகிரபியை உங்களுக்கு 2ஆ பிரிப்போம். பிசிக்கல் ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி அப்படின்னு. பூமியை பத்தி படிக்கக்கூடியது பிசிக்கல் ஜாகிரபி, இந்தியாவை பத்தி படிக்கக்கூடியது இந்தியன் ஜாகிரபி. இது 2ல இருந்துமே ஒரு காலத்துல இந்தியன் ஜாகிரபி மட்டும் தான் கொஸ்டினா இருந்துச்சு. பட் இப்ப எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது 2ல இருந்துமே கம்பேரிட்டிவ்லி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாகிரபி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான சப்ஜெக்ட் கூட, ரொம்ப ரிலேட்டிவ், எப்படி சொல்றது, ரிலேட் பண்ணி படிக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபில இந்தியாவில் என்னென்னலாம் நதிகள் இருக்கு, என்னென்னலாம் மலைகள் இருக்கு, என்ன மாதிரியான மண் வளம், என்ன மாதிரியான கனிம வளம், அதாவது மினரல் ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கு, சாயில் எப்படி இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ பிசிக்கல் ஜாகிரபி ஈஸி தான். என்னென்ன பிளானட்ஸ் இருக்க போது, சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன பிளானட், இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட் என்ன, ஏர்த்தில் என்னென்ன இருக்கு, ஏர்த்தோட இன்டீரியர் என்ன, எக்ஸ்டீரியர் என்ன, அடுத்து அட்மாஸ்பியர் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம படித்தோம்னா அதை நம்ம பிசிக்கல் ஜாகிரபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்கனாமிக்ஸ். இது ஒரு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஆனா எக்கனாமிக்ஸ்ல 2 மெயின் டாபிக் இருக்கு, 2 கண்ணு மாதிரி. ஒன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம், இந்தியாவுடைய தேசிய வருமானம் கணக்கு பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5-year பிளான். இந்த 2 டாபிக்கை நம்ம படிச்சோம் அப்படின்னாலே மேக்சிமம் கேட்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் கேள்விகளை நம்மளால எழுத முடியும். அந்த மாதிரி தான்
உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் டிசைட் பண்ணிட்டே வராங்க. சரிங்களா? டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணாலே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கேள்விகள் எழுதுகிற மாதிரி கேட்குறாங்க. இது இல்லாமல் கான்செப்சுவல் வைஸாகவும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படுது. அந்த கான்செப்சுவல் வைஸ் கேள்விகள் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேள்விகளாக அந்த கான்செப்ட்ஸை பழக ஆரம்பிக்கலாம். சரியா? ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக கேட்கப்படக்கூடிய டாபிக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் லைட்டை பற்றி அதிகமாக கேள்வி கேட்பாங்க. லைட்டு, சவுண்டு இவங்களை பற்றி அதிகமான கேள்வி வரும். ஃபிசிக்ஸ் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஜஸ்ட் சும்மா பேசிக்காக இருக்கக்கூடிய யூனிட்ஸு, லைட்டை பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ், சவுண்ட் பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு போனாலே நமக்கு கேட்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். நான் இங்கே பேசுறது எல்லாமே சார் என்ன எல்லாத்தையும் அசால்ட்டாக பேசுகிறாரு, இது ஈஸி இது ஈஸிங்கிறாரேனா சிம்பிள்ரா. 25 கேள்வியும் எழுதுறதுக்கான வழியை நான் சொல்ல, 25ல் மினிமம் 15ஆவது எழுதுறதுக்கான வழியை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காமன் நேம், கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. இப்போ வந்து பேக்கிங் சோடா அப்படின்றது காமன் நேம். இந்த பேக்கிங் சோடாவுடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை தான் உங்களுக்கு அதிகமாக எஸ்எஸ்சியில் கேட்க முடியும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா அப்படியே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்க, ஐ மீன் ஆன்சர் பண்ணுங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவுடைய கெமிக்கல் நேம் என்ன அண்ட் அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? இது முடிச்சு அப்படியே பயாலஜிக்கு போகும் பட்சத்தில் பயாலஜியில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி எங்க இருந்துன்னா மனுஷனுக்கு வரக்கூடிய வியாதி டிசீஸ் என்னென்ன அண்ட் விட்டமின் குறைபாடுகள், மினரல் குறைபாடுகள்லாம் வரக்கூடிய டிஃபிஷியன்சி என்னென்ன. இது இல்லாமல் செல்லை பற்றின கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக வரும். இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸில் கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே அழகாக வந்து 10 கொஸ்டின் கிட்ட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த 10 15 ஆக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அடுத்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும். ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஸ் ஆஃப் நோ கரண்ட் சினாரியோலையுமே உங்களுக்கு இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டான்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல்ஸு, மியூசிக் எங்கடா ஃபெஸ்டிவல்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த மாதிரியான டாபிக் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படுது. ஸோ நான் ஜஸ்ட் சும்மா இங்கே என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் இதை நான் உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் என்ன மாதிரியான டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, டான்ஸஸ் அப்படின்றப்ப கிளாசிக்கல் டான்ஸ் என்னென்ன, ஃபோக் டான்ஸ் என்னென்ன, ட்ரைபல் டான்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்து மியூசிக் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த மியூசிஷியன்ஸ் யார் யார், அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க, இதையுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் பற்றின கேள்விகள். இதுதான் மேஜர் ஏரியா. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில தான் உங்களுக்கு அதிக கேள்விகள் வருது. இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கையில் ஸ்போர்ட்ஸை பற்றியும் கேட்பாங்க. என்ன சார் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையானா, இந்தியா ஒலிம்பிக்ஸில் இது வரைக்கும் எப்படிலாம் பங்கெடுத்துச்சு, யாரெல்லாம் ஜெயிச்சா, அதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய சில முக்கியமான கப்புகள் பற்றின கேள்விகள், இந்தியாவில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் பற்றின கேள்விகள், அந்த விளையாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் பற்றின கேள்விகள், இது எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் மூணாவது டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். சார் கவர்மெண்ட் ஸ்கீம் போய் சொல்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் கரண்ட் அஃபேராகவும் கேட்பான், ஸ்டாட்டிக் ஜிகேவாகவும் கேட்பான். ஸ்டாட்டிக் ஜிகேவா எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் போடப்பட்ட ஸ்கீம்ஸை பற்றி கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது. 2014 அவர் போடப்பட்ட ஜன் தன் யோஜனா அப்படின்றத பற்றி கூட இந்த சீசனில் கேள்வி வந்துச்சு. ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேல கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக உங்களுக்கு கேட்கக்கூடிய 5 டாபிக் என்னென்னு சொல்கிறேன். இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய அவார்டுகள், இந்தியாவில் யார் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு அப்புறம் ரேங்கிங்கு, இண்டெக்ஸு, சம்மிட், இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் எப்படி கொடுக்கலாம்? அவார்டு, அப்பாயின்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். இதை படிச்சிங்கனாலே உங்களால் கரண்ட் அஃபேர்ஸையும் கவர் பண்ணிட முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது பேசிக்காக ஒரு ஃப்ரெஷர் படிக்கக்கூடிய ஜிஎஸ் டாபிக்ஸை சொல்லியிருக்கேன். இதுலேருந்து எப்படியெல்லாம் கேள்வி வருது, 2025 எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் இந்த மாதிரி நிறைய ஜென்ரிக் வீடியோஸ் நம்மளுடைய சேனல் இனிமேல் அப்லோட் பண்ண இருக்கோம். ஃப்ரெஷர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all. Thank you. Tata. Bye bye.